இந்த மேடையில் நின்று நாங்கள் பேசுவோமா இல்லையா அப்படிங்கறத நேற்று 9 மணி வரைக்கும் எனக்கு எங்க மூத்தவருக்கும் தெரியாது. தடை ஒரு பிரச்சனை என்ன, தடை தடை என்று கேட்கும் போதெல்லாம் அதை உடை உடை என்றே எனக்கு கேட்கிறது. சிறை சிறை என்றால் அதை நிறை நிறை என்றே எனக்கு கேட்கிறது. என்னங்க என்ன சிக்கல், என்ன சிக்கல்? நான் என்ன பேசிட்டேன்? போலீஸ் என்னை காவல்துறை கைது செய்ய தேடிக்கிட்டு இருக்குது. எங்க ஓடிட்டேன்? தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கேன். மொடக்குறிச்சி காவல் நிலையத்தில் இருந்தா என்னப்பா அப்படின்னு எங்க அம்மா, நான் பயப்படல, அவங்க பெரிய மையன் தான் பயப்படுறாரு, அவர்கிட்ட பேசுங்க. என்ன யார்? இவர்கிட்ட பார்க்காத சிறை 2 தான் வச்சிருக்கிறாரு. சும்மா வேடிக்கையா சொன்னேன். எங்க அம்மா பயப்படாதீங்க இவர்கிட்ட. அவரு அம்மா நான் பேசாம இருந்தம்மா, உங்க மயனாலதாம்மா நானும் உள்ள போறேன். இவரு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்புறம் நான் விடுதலை ஆகி எங்க அம்மா ஒரு தடவை பார்த்துருவோம், நீ எந்த காடோ எந்த சிறையோ எப்ப பார்க்க போறோமோன்னு பேசும்போது எங்க மூத்தவர் பேசினாரு. அவர்கிட்ட பேசும்போது எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னா, அதை வேடிக்கையா நினைச்சலாம், வேதனையாவும் நினைக்கலாம். எந்த சிறைக்கும் போங்க ஐயா, எந்த போராட்டமும் நடத்துங்க, எப்படியாவது அந்த போர நிப்பாட்டிருங்கன்னா. முடியல முடியல. ஒரு ஈனத்தனமான ஒரு இனத்துல பிறந்துட்டான். முடியல. கைய பிசைஞ்சுக்கிட்டு நிக்கிறது தவிர எங்களால ஒன்னும் செய்ய இயலல. ஒன்னும் இல்ல பெருமக்களை. இந்த தேசத்துல பிரபாகரன் பேசியதையெல்லாம் எல்லா பத்திரிகைகளிலும் போடுகிறார்கள். பிரபாகரனை பற்றி நாம் பேசினால் சிறையில் தூக்கி போடுகிறார். எழுத்துக்கு இருக்கிற சுதந்திரம் என் கருத்துக்கு இல்லையா? ஆனாலும் நம்புங்கள், இது ஜனநாயக நாடு. ஆனாலும் நம்புங்கள், இது கருத்து சுதந்திரம் உள்ள ஒரு தேசம். இந்த கால கொடுமைய எந்த எங்க போய் நாங்க தொலைச்ச? இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இப்ப என்ன பாண்டிச்சேரியில பேசிட்டு வந்து இந்த பாப்பார பைய தினமலர்ல எழுதிட்டான்ட்டு அதை எழுதுறதெல்லாம் அது இந்த கொலை செய்யச்சுன்னா கொலை செய்வியாடா, அதை கைது பண்ணச்சுன்னா கைது செஞ்சிருவீங்களா? எது அறிவே பெறுகிற எங்க அது விடுங்க. இல்ல முத்தவர், அதாவது ஒண்ணு இல்ல, நான் மயிருகின்ட்டானாங்க. இவ்வளவு பெரிய பெருமக்கள் இருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது என் தமிழ் சாதி. நான் வெளிப்படையா கேட்கிறேன், மயிருங்கிறது கெட்ட வார்த்தையா நல்ல வார்த்தை? ஏன் மயிருங்கிறது கெட்ட வார்த்தை என்றால் அட மயிருகளே, அப்ப என்னத்துக்குடா அந்த மயிலை சடசடையாக வளர்த்து கடவுளுக்கு காணிக்கையாக சிறக்கிறீங்க? கடவுளுக்கே காணிக்கையாக செலுத்துகிற மயில் இழிவானதா உயர்வானதா? இதான் உங்களை மயில் என்று அழைத்து இந்த சீமான் கௌரவப்படுத்தி இருக்கிறார். என்ன கேட்டுட்டேன் நான் உங்களை? இதுக்கு கைதா? அப்ப கோயில்ல முடி செலுத்துறவெல்லாம் கைது செஞ்சு விடுவீல? இதுக்கு கைதா? இந்திய தேசத்திற்கு எதிராக பேசிட்டார். இதுவரைக்கும் தெரியலங்க. இங்க இல்லாதது 2 தாங்க இந்தியாவில், இறைவனும் இறையாண்மை. இந்த இறையாண்மையை யாராவது பெருமக்களை கண்டால் என் கண்ணில் காட்டுங்க. இந்த தேசியன்னு பேசுற யாராவது ஒருத்தரை கொண்டாங்க. இப்ப இல்ல, நான் கேட்கும்போது காவிரி தண்ணி தராம, காவிரியில தண்ணி வாங்கி தராம நாங்க தவிச்ச வாய்க்கு வழி இல்லாது பாம்புக்கரியும் எலிக்கரியும் தின்னு பட்டினியாக சாவமே, அப்ப கொண்டாங்க இவங்கள. தேஞ்ச செருப்பு 2 எடுத்து வச்சிருக்கேன். இத பேசிட்டு நாங்க இதுல தாங்க பட்டுக்கிடுச்சு. கிளம்பி வராங்க என்னை கூட்டிட்டு போக. ஒரு சின்ன வருத்தம், 3 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருந்தா வெளியில போனவங்க சென்னையில ஒரு கூட்டத்தை போடுறது. இங்க இல்ல, எங்க ஐயா இறுதியா பேசிய பேருந்து நிலையத்துக்கிட்ட பேசிட்டு புலர் சிறையை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை.
அதை பாப்போம்னு தான் மூத்தோட சொல்லியிருந்தேன். என்ன சிக்கல், இடையில புதுச்சேரிக்கு வேற மாநிலத்துக்கு போக வேண்டியது இருக்கு. கூட எங்க தலைவர் வரப்போறார். அது வேற, அது வேற. ஒன்று தெரிஞ்சுக்கிறங்க பெருமக்களை, நான் விளையாட்டா சொல்லல. தமிழனுக்கென்று இந்த மண்ணில் எதுவும் இல்லை. கடை இல்லை, திரைப்படம் இல்லை, வீடில்லை, வாசல் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் பெருமை மிக்க இந்த இனத்திற்கென்று எவனாலும் அழித்து ஒழிக்க முடியாது, எவனாலும் கைப்பற்ற இயலாது ஒரே ஒரு இடம்தான் இருக்கிறது, அது சிறைக்கூடம் தான். அங்கே எவனும் வர்றது ஒரு பாப்பா உள்ள கிடையாது. நானும் 2 சிறையில எண்ணி பார்த்தேன். பூராய் அண்ணன் தம்பி, பூராய் அண்ணன் தம்பி, பூராய் என் பெரிய பெஞ்சித்த பெண்டா இருக்க துடிக்கிறேன். ஐயோ எவனையோ வெட்டிட்டு வந்துட்டேனே, வெட்டுறதுக்காக வெளியில இருக்கே, நான் உள்ள இருக்கிறேன் துடிக்கிறேன். உண்மையிலே சொல்ற, அது ஒண்ணுதான் இருக்கு. எங்க மூத்தவர்கிட்ட கேளுங்க. நாங்க 32 நாள் என்ன இது குறித்தான் சிந்தனை, பொறுத்த வேலை. அந்த ஒரு வருத்தம் தான் எனக்கு வெளியே, வேற ஒண்ணும் கிடையாது. இங்க என்ன ஆகி போச்சு?